திருவாரூர் மாவட்டம் பேரளம் அருகே ஜல்லி ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். நன்னிலம் வட்டத்துக்குட்பட்ட வரகூர் பகுதியைச் சேர்ந்த மோகன் தனது 6 வயது மகன் மற்றும் 3 வயது மகள் ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஜல்லி ஏற்றியபடி எதிரே அதிவேகமாக வந்த லாரி மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 3 பேரும் சம்பவ இடத்திலேயே பலியானது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் புதிய வழித்தட பேருந்து துவக்க விழாவுக்காக தடுப்புகள் போடப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். விழாவுக்கு திமுக அமைச்சர் காலதாமதமாக வந்ததால் பயணிகள் வெயிலில் பேருந்துக்காக காத்திருந்தனர். மேலும் பேருந்து நிலையத்தில் போடப்பட்ட தடுப்புகளால் பேருந்துகள் எந்த வழியாக செல்கிறது என்று தெரியாமல் பயணிகள் அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்பட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திமுக அமைச்சர்களின் அலட்சியத்தால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். பலத்த காற்று காரணமாக தூத்துக்குடி மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தென் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியது. இதன் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் சுமார் 3000க்கும் மேற்பட்ட படகுகள் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. பிச்சிப்பூ கிலோ 2500 ரூபாய்க்கும், மல்லிகைப்பூ கிலோ 1000 ரூபாய்க்கும் மற்றும் அரளிப்பூ கிலோ 500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் தேவை அதிகரிப்பால் வியாபாரிகளும் பொதுமக்களும் பூக்களை ஆர்வத்துடன் போட்டி போட்டு வாங்கிச் சென்றனர். சென்னை எர்ணாவூர் கடற்கரையில் கடல் அலையில் சிக்கிய சிறுவனை மீனவர்கள் மீட்டு கரைக்கு கொண்டு வந்து காப்பாற்றினர். நண்பர்களுடன் கடலில் குளித்துக் கொண்டிருந்த சிறுவன் கடல் அலையில் சிக்கி உயிருக்கு போராடியதை கண்ட அந்த பகுதி மீனவர்கள் சிறுவனை மீட்டு முதலுதவி அளித்து சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். எர்ணாவூர் கடற்கரையில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் அதிகளவு ரோந்து பணியில் ஈடுபடாமல் இருப்பதே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சொன்னீங்களாப்பா எப்படி இருப்பா தம்பி? அப்படியே இருப்பா. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து சமூக நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக தமிழ்நாடு சத்துணவு ஓய்வூதிய சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஓய்வூதிய சங்கத்தின் மாநில அளவிலான செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து வரும் 24ஆம் தேதி சென்னை சமூக நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதி நம்பர் 313 அதன்படி இன்று வரை எங்களுக்கு எந்த விதமான சலுகையும் செய்யப்படவில்லை. ஆகையால் இந்த அரசை வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி வருகின்ற 24/4/2025 அன்று சென்னையில் சமூக நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிடுவது என்று மாநில செயற்குழு முடிவின்படி முற்றுகையிடுவதற்காக தினம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளோம். ஏப்ரல் 18ஆம் தேதி புனித வெள்ளி அன்று தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வலியுறுத்தி தூத்துக்குடியில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் விடிய அரசை கண்டித்து கிறிஸ்தவர்கள் முழக்கமிட்டனர். தூத்துக்குடியில் உள்ள திரு இருதய ஆலய வளாகத்தில் அமலோற்ப மாதா மதுவிலக்கு சபை சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தேர்தலின் போது வாக்குறுதி அளித்தபடி பள்ளி கல்லூரிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் மற்றும் அனைத்து சமய வழிபாட்டு தலங்கள் அருகே உள்ள மதுபான கடைகளை அகற்றாமல் காலம் தாழ்த்தி வரும் விடியா அரசுக்கு மத போதகர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். மகாவீர் ஜெயந்தியையொட்டி தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள பாரில் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சாந்தநாதபுரத்தில் உள்ள பார் வழக்கமாக செயல்படுவது போல் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அங்கு வழக்கமாக விற்கப்படும் மதுபாட்டில் விலையை விட 100 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை அதிகமாக விற்பனை செய்யப்பட்டது. கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுவதை விடியா திமுக அரசின் ஏவல் துறை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.